இதே உங்கள்கிட்ட இந்த இதுக்கான பதிலோட நீங்கள் விடை பண்ணப்படலாம். அதாவது இந்த பர்சன்டேஜ் போல் பேட்டர்னு இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஆய்வுகளை உட்படுத்துகிறோம். இந்த தென் மாவட்டத்தில் ஏன் இவ்வளவு குறைவாக பதிவாயிருக்கு, அதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஏன்னா பதிவான 5 மாவட்டங்களும் குறைந்தபட்சம்னா தென் மாவட்டங்களாக தான் இருக்குது. இது ட்ரெடிஷனாக அப்படி தான் இருக்கா, இல்லை இப்போ அப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? இல்லை, முதல் விஷயம் இப்போ நம்ம பிரியன் சார் சொன்னதில் அது திரும்ப நான் இன்னொரு தடவை அழுத்தமாக அதையே திரும்ப சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நம்ம வந்து என்ன எண்ணிக்கைன்னு தான் பார்க்கணும், அந்த பர்சன்டேஜே பார்க்க தேவையில்லை. ஏன்னா எவ்வளோ போச்சு, ஏன்னா நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் இதாக கூடும், இன்க்ரீஸ் ஆகும். அது போன தடவை விட இவ்வளோ கூடி இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் கூடி இருக்குன்றே தேவையில்லை. போன தடவை இவ்வளோ கோடி ஓட்டு பதிவாயிருக்கு, அதை விட கூடுதலாக கொஞ்சம் வழக்கம் போல் ஒரு கூடுதலாக பதிவாயிருக்கு. அதோடு இது மேட்ரு ஓவர், அப்படி தான் நானும் பார்க்குறேன். அதை இதை தாண்டி வந்து நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் கூடிடுச்சு, அவ்வளோ பர்சன்டேஜ் கூடிடுச்சு, வரலாற்று பதிவு அப்படிலாம் நம்ம சொல்கிறது வந்து நம்மளை ஒரு சுவாரஸ்யத்துக்காக நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு தான் வச்சுக்க வேண்டியிருக்கு. எத்தனை கோடி ஓட்டு பதிவாயிருக்கு, அது அதை விட இப்போ வழக்கமான எவ்வளோ கூடுமோ அவ்வளோதான் கூடியிருக்கு. அதனால் அது ஒன்று சொல்லிடுறேன். அடுத்தபடி வந்து இப்போ காலையில் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டாங்க அப்படின்னு ஆர்வத்தோடு போனாங்க. அதில் தான் ஸ்டாலின் போட்டார், அதில் தான் ரஜினி போட்டார், அதில் தான் அஜித் போட்டார், எல்லாருமே விஜய்க்கு போட்டதாக நம்ம சொல்லிட முடியாது. அதனால் முக்கியமான அரசியல் பிள்ளை எல்லாருமே என்னென்னா, முதல்ல இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள், நீங்கள் முதல்ல போய் ஒரு ஓட்டை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். இல்லைன்னா இது சுற்றியே வந்துகிட்டு இருக்கோம், எப்போ போகிறது, இப்போ கூட்டமாக இருக்கா, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்ன ஏது, அப்புறம் வெயில் கூட இருக்கும், அப்புறம் சாப்பிட்டுட்டு போகலாம், அப்புறம் தூங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி சில அலுப்புகள் இருக்கனால எல்லாருமே என்ன நினைப்பாங்க, காலையில் அந்த ஓட்டை போட்ட ஒரு கடமையை முடிச்சிட்டோம்னா அந்த டே ஃபுல்லாக ஃப்ரீ, அந்த விடுமுறை தினத்தை நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்காகவே எல்லாரும் காலையில் போகிறதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இங்கே வருவோம். தென் மாவட்டத்தில் இதே மாதிரி தான் நினைக்கிறேன் நான். அது ஒரு பேட்டர்ன் தான், இப்போ வழக்கமான பேட்டர்னாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அது இங்கே வந்து என்னன்னா தென் தமிழகத்தில் நான் ஏற்கனவே இந்த பணமும் ஒரு காரணமாக சொன்னேன். சென்னையில் வேணால் விதிவிலக்காக இருக்கலாம் பணம் கொடுக்காம, ஆனால் கொங்குல 2 பக்கமும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பரவலாக. சென்னை விதிவிலக்கா என்னன்னு தெரியல, பெரம்பூர்ல கொடுத்துருக்காங்க, சென்னையில். சரி, இதே சார் சொல்லுங்க. அதான் கொடுத்துருக்காங்க அந்தந்த ரொம்ப சில பாக்கெட்ஸில் முழுக்கம். அதாவது அங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இப்போ தென் தமிழ் கோவையிலலாம் வந்து 100% பண்ணியிருந்தாங்கன்னா 100% வாக்காளருக்கும் மேற்கு மண்டலத்தில் பண்ணாங்கன்னா அங்கே சில பாக்கெட்டுகளில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லை அதனால வருமா அப்படின்னு சொல்லி பிரியன் சார் தான் அந்த சந்தேகத்தை கிளப்பினார். அதனால சென்னையிலையும் வந்து பணம் பல இடங்களில் கொடுக்கல, அதனால அங்கே வருமானு கேட்டார். அதனால சொல்கிறேன், நான் பணம் கொடுத்ததுனாலையும் இந்த பொருட்கள் வாங்கினதுனாலையும் அது ஒரு இருக்கு. அது வந்து கொங்கு மண்டலத்தை காட்டிலும் தென் மண்டலம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சில இடங்களில் கொடுக்கவே இல்லை, சில தொகுதிகளில் யாருமே பணம் கொடுக்கல அப்படிலாம் இருந்துச்சு. இல்லாட்டி ஒரு தரப்பு கொடுக்கல, ஒரு தரப்பு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தனால எண்ணிக்கை சற்று குறைஞ்சிருக்கலாம். ரெண்டாவது இந்த பஸ் போக்குவரத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ரேட் இருந்துச்சு. சில பேர் போய் பஸ் ஸ்டாண்டில் கிடைக்காம நின்னாங்க. சில பேர் வந்து அந்த முயற்சியவே கைவிட்டதும் இருக்கலாம், தென் மாவட்டங்களுக்கு போகிறதில் கைவிட்டதும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் தென் மாவட்டங்கள் வந்து அதிகமாக சென்னையை நோக்கி வந்து இங்கே பண்ணுறவங்க திருநெல்வேலி, விருதுநகர், இங்கேருந்து நிறையா மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க ஜாஸ்தி. அதனால் அந்த ஒரு அடிப்படையிலையும் அந்த ஒரு வந்து சேர முடியாத ஒரு காரணமும் இருக்கலாம். ஓகே, அல்லது வழக்கமான பேட்டர்ன் படியே அது இருந்தாலும் இருந்திருக்கலாம். இது வந்து இதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதனால ஒரு இங்கே அரசியலுடைய திசை மாறி போயிடுச்சு. ஒரு புது கட்சிக்கு வரவாயிருச்சு, இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய விரோதமாயிருச்சு, இல்லை அதிமுகவுக்கு பெரிய ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு வந்து இது அரசியல் ரீதியா இந்த வாக்குப்பதிவை இந்த தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பிரிச்சு பார்க்கறதுக்கு. சென்ட்ரல் தமிழ்நாடு எப்படி இருக்கு? டெல்டா மாவட்டம் கிட்டத்தட்ட அதே விதமாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய பேட்டர்ன் சேஞ்ச் இருந்துச்சா டெல்டால வாக்குப்பதிவுல? கண்டிப்பா இல்ல, அங்கேயும் அப்படி இல்லை, அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயும் நீங்க வந்து திருச்சி வட்டாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவுல பணம் விளையாண்டாலும் டெல்டா பகுதியில் அவ்வளவு இல்லை, தஞ்சை அந்த பகுதியில் இல்லை. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஓரளவு பணப்புழக்கம் அதிகமாக தான் இருந்த தகவல் கேள்விப்பட்டோம். அதனால் நீங்கள் அந்த ஏரியாலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏற்கனவே நாங்கள் பண்ண இது கருத்து கணிப்புகளில் அங்கே வந்து விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. அதிமுக தான் கம்மியாக இருந்துச்சே தவிர அதை தாண்டி விஜய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஓரிரு தொகுதிகளில் சில பல தொகுதிகளில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதனால் அந்த வாக்குகள் அப்படியே அதான் சொல்கிறேன். நீங்கள் வாக்கு சதவீதம் குறைந்தாலும் இதனுடைய கூடினாலும் ஓட்டு பேட்டர்ன் வந்து அதனால வந்து திடீர்னு வந்து ஒரு வயது குறிப்பிட்டவர்கள் மட்டும் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, வாக்கு செலுத்தி விட்டார்கள். ஆட்சியில அதாவது ஒரு மாற்றம் என்பதற்காக இந்த வாக்குகள் எல்லாம் வந்துதா, காலை மத்தியானத்துக்குள்ள வந்துச்சா, அதான் கேள்வி. அதுதான் தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு பேட்டர்ன் அந்த கேள்வி இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்திருந்தாலும் அப்படி பேட்டர்ன்ல தான் சொல்றேன். நீங்க என்னதான் கூட்டம், அதாவது வாக்குப்பதிவு அதிகரிச்சிருந்தாலும் கூட, இல்ல காலையிலே வந்து குவிந்திருந்தாலும் கூட, அது என்னென்ன விகிதத்தில் பதிவாக வேண்டுமோ அந்த விகிதத்தில் தான் பதிவாகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் தான் அந்த தேர்தல் முடிவுகள் அதை தாண்டி வராது.
ஒரு புதிய கட்சிக்காகவோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காகவோ எல்லாரும் ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காகவோ அல்லது ஏற்கனவே வீட்டுக்கு போன கட்சியை திரும்ப கூட்டு வந்து அமர்த்தணுன்றதுக்காகவோ எல்லாரும் திட்டமிட்டு அவசர அவசரமா ஓடி வந்து வாக்கை பதிவு செய்தார்கள் நான் நினைக்கல. அப்படியான எண்ணமும் மக்கள்கிட்ட இருக்கணும்னு எனக்கு தோணலை. அதாவது காலங்காத்தால போய் ஓட்டு போட்டாதான் அந்த மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு புது எழுச்சி வரும் அப்படின்னு நான் நினைக்கல. அது எப்போ போட்டாலும் வரும். சாயங்காலம் 6 மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு போடுறவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும், யாருக்கு போடணும்ன்ற எண்ணம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு சுவாரஸ்யத்துக்காகவும் ஒரு இல்லை. இப்போ களத்தில் நீங்கள் பார்த்துட்டு வந்த இப்போ மண்டல வாரியாக நீங்கள் கொடுத்த ஒரு ஒப்பீனியன் அதுதான் இப்போவும் இருக்கா, இல்லை ஒப்பீனியன் மாறி இருக்கா உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு? இல்லை, ஒப்பீனியன் எனக்கு மாறல. நான் ஏற்கனவே விஜய் கொடுத்தது கூடுதல்னு பல பேர் சொன்னாங்க. அந்த கூடுதல் இப்போ பல பேர் அவருக்கு 6 வராது, 8 வர 8 தாண்டாது, 6 தாண்டாது, 10 தாண்டாதுலாம் சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 20 வரைக்கும் வந்திருக்கதை நம்ம பழைய தொலைக்காட்சிகளோட டிபேட்டுகளை எடுத்து போட்டு பார்த்தோம்னாவே தெரியும். அதனால் இப்போ அது 25 வரைக்கும் வந்துருச்சுன்னு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 25 விட அது சென்னையில் 33 வரைக்கும் போகலாம். சில கிராமங்களில் ஒரு 15 கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆவரேஜ் பார்க்கும்போது 25 வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒருவேளை இப்போ அந்த கடைசி நேரத்தில் பணம் கொடுத்ததில் சில பேருக்கு கொஞ்சம் பெண்கள்லாம் மாறி இருந்தாங்கன்னா ஒரு 23 அதுக்கு கீழே விஜய்க்கு இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றதை உறுதியாக இருக்கேன். அதே மாதிரி மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் 2.0 அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2.0 ஆட்சி அமைவதற்கு தான் இந்த தேர்தலில் முடிவுகள் வரும் அப்படின்றதில் எனக்கு என்ன மாற்றமும் இல்லை. ஓகே, ரைட், பார்க்கலாம். நன்றி இது ஆர்கே. இப்போ இதோடு சேர்ந்து நம்ம மேற்கு வங்கத்தையும் சேர்த்து பார்க்கணுமா, எப்படி போயிட்டுருக்கு இந்த பர்சன்டேஜில்? ஏன்னா அங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அது ஒரு பேட்டர்னோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். நிச்சயமா இந்த எஸ்ஐஆர் டிலீஷன்ஸ் அங்கே 90 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணுறாங்க. அதிலிருந்து 27 லட்சம் பேர் மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுகிறது. ஏப்ரல் 21ஆம் தேதி வரை டைம் கொடுக்கறது. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிபியூனல்ஸ் பார்க்க வேண்டும். ட்ரிபியூனல்ஸ்க்கு மேஜிஸ்ட்ரேட்டு யாரெல்லாம் கிடைக்குமா ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்தையும் போடுறாங்க. அந்த ட்ரிபியூனல்ஸ் மூடி கிடந்தது. மோவா மைத்ரா 4 நாளுக்கு முன்னாடி பதிவு போடுறாங்க. எங்க போய் பார்த்தாலும் ட்ரிபியூனல்ஸ் மூடி இருக்கிறது. அப்ப இந்த 27 லட்சத்துல அவங்க எத்தனை எக்ஸாமின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 139 கேசஸ் மட்டும்தான். 27 லட்சம் எங்க, 139 எங்க, 139 எக்ஸாமின் பண்ணலாம். 136 பேருக்கு வாக்களிக்கலாம் என்று அவர்கள் சொல்லிடுறாங்க, வாக்களிக்கலாம் என்று கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 136 பேர்களோட அனெக்டோட்டல் எவிடன்ஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதுசா அடிஷனல் ரோல் இருக்கு இல்லையா, அடிஷனல் ரோல் போய் பூத்துக்கு சேரல, ஆர்ஓஸ்க்கு போய் சேரல. அப்ப அதனால அவர்களால் கூட ஓட்டு அளிக்க முடியவில்லை. அப்ப 27 லட்சம் பேரை மாற்றி நிறுத்தி கொண்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது தெரியுமா, இது உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் என்று நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் அது சென்டிமெண்டல் ரைட்னு சொல்லுது. ஒரு வாட்டி தேர்தலில் நீங்க வாக்களிக்கவில்லை என்றால் என்ன ஆயிர போகுது என்ற அளவுக்கு ஆரல் அப்சர்வேஷன் நடத்துகின்ற ஒரு ஜட்ஜை நம்ம என்ன சொல்ல முடியும்? என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை சுப்ரீம் கோர்ட் பாதுகாக்கவில்லை. 27 லட்சம் மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அலட்சியப்படுத்தி இருக்கிறது. இட் ஹஸ் ஃபெயில்ட் இன் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. தி சிஜேஐ ஹஸ் ஃபெயில்ட் இன் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி ஆஃப் டிஸ்சார்ஜிங் இஸ் ஜாப். இவ்வளோ இருக்கிற ஒரு இடத்துல தான் மக்கள் அந்த அளவுக்கு திரளாக வாக்களித்திருக்கிறார்கள். அது டெஃபினட்டாக மொபிலைசேஷன் தான். 2 பக்கம் மொபிலைசேஷன் இருக்கு. நான் நார்த் பெங்கால்ல இருந்தேன் ஒரு 4 நாள் முன்னாடி. அங்க பார்த்ததுல அது முழுக்க அப்படியே காவிமயம் தான். அங்க சிக்கிமினுடைய முதல்வர்